ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிபி ஆப்ல ஆதார் எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டத்தை, அதாவது ஏஇபிஎஸ் ஃபியூச்சரை எப்படி நம்ம எனபிள் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அந்த ஃபியூச்சர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய எம்பின் என்டர் பண்ணி என்னுடைய ஐபிபி ஆப் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ் நீங்க ரைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ் ரைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க, மை சர்வீசஸ்ல உங்களுக்கு லாக் அன்லாக் ஏஇபிஎஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஇபிஎஸ் டெபிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் ஏஇபிஎஸ் டெபிட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்க்கு தான் நம்ம வந்து எனபிள் பண்ண போறோம். இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு ஏஇபிஎஸ் சர்வீசஸ் வந்து டிசபிள்ட் இருக்கும். இது வந்து எனபிள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனபிள் கொடுத்து எனபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் பண்றேன். டிக் பண்ணிட்டு கீழே பாட்டம் வந்து பாருங்க, கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஐபிபி ஆப்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்து யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிடும். வரும் அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ வந்து ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு ஏஇபிஎஸ் சர்வீசஸ் எனபிள்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஏஇபிஎஸ் சர்வீசஸ் வந்து எனபிள் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது போல எனபிள் நீங்க பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த ஏஇபிஎஸ் சர்வீசஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபீச்சர் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து கையில எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து எப்படி எடுப்பீங்க? நீங்க எங்கன்னா ஒரு ஏடிஎம் போகணும். அது போல நீங்களா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேங்கை கனெக்ட் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸை கனெக்ட் பண்ணணும். இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா எதுனா ஒன்று நீங்க பண்ணி தான் வந்து மணி வந்து வாங்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு சில நிறைய கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் வந்து வச்சிருப்பாங்க. கைரேகையை வச்சு ஆதார் கார்டு வழியாக பணத்தை எடுக்கிற மாதிரி. ஓகே, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. ஆதார் கார்டை வச்சு நம்ம பணத்தை எடுக்கிறதுக்காக ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்பாங்க, பயோமெட்ரிக் கேட்பாங்க. அதை என்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது போல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கடையெல்லாம் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம், இந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய கோ டு ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா எனபிள் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்தாச்சு. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க, மறுபடியும் ஏஇபிஎஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, லாக் அண்ட் அன்லாக். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இந்த அக்கௌண்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட அக்கௌண்ட் மேல வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா எனபிள் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நீங்க திரும்ப டிசபிள் பண்ணணும் அப்படின்னா டிசபிள் பண்ணிட்டு மறுபடியும் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து அடுத்த ஸ்டெப்ல வந்து நீங்க டிசபிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது போல நீங்க வந்து டிசபிள் கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து நீங்க வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க. நீங்க டிசபிள் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் வந்து எனபிள் அண்ட் டிசபிள் வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து டிசபிள் வந்து நான் பண்ணல. இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து உடனே வந்து டிசபிள் பண்ணா உங்களுக்கு வந்து டிசபிள் வந்து ஆகாது. கொஞ்சம் டைம் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் வந்து பண்ண முடியும் உங்களால. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.